ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அது என்ன வீடியோ அப்படின்னா, அவரு "வீடியோ மேக்ஸ் ஸ்ட்ரெஸ் யூ" அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மாரி வந்து கேட்டிருந்தோம். பிகாஸ் இது என்ன ரீசன்னால இந்த வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். என்ன ரீசன் அப்படின்னு. அது என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஒரு கரெக்ட்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமா? அதாவது நம்ம டெய்லியும் இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் பத்தி நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது டெப்த்தா நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டுட்டே தான் இருக்கோம். ஸோ அந்த மாரி வீடியோஸ் போடுறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? இல்ல வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ கொண்டு வருதா? அப்படிங்கிறத வந்து நான் வந்து திங்க் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ. சரியா? ஸோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்க. என்ன ரீசன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ அந்த வீடியோல நான் வந்து ஒரு சின்ன வேர்ட் வந்து சொல்லியிருப்பேன். அது என்னன்னா, டீமோட்டிவேட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெர்சனலா வந்து ரொம்ப டீமோட்டிவேட்லாம் ஆகல. பட் நம்ம பண்றது கரெக்ட்டா பண்றோமா? அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் நம்ம கரெக்ட்டா போறோமா? அந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் பெர்சனலா அந்த வீடியோ வந்து போட்டது. சரியா? ஸோ அதுக்கு நெறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்ஸும் நெறையா பண்ணியிருந்தீங்க. இப்ப நம்ம லாஸ்ட்லேருந்து வருவோம். சரியா? ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேட்டடான கமெண்ட்ஸ் நெறைய பேர் வந்து குடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ. ஸோ அஞ்சலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹாய். ஸோ அண்ணா லேட்டரல் என்ட்ரி பத்தி சொல்லுங்க. பிஃபார்ம். கண்டிப்பா நான் சொல்றேன் சிஸ்டர். அதில உள்ள கமெண்ட்ஸ நம்ம வந்து பார்ப்போம். சரியா? ஸோ ஒரு சில பேர் நல்லா நெறையா மோட்டிவேஷன் நெறையா சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி ஸ்டோரிலாம் சொல்லியிருந்தீங்க. சரியா? ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். நித்யாலட்சுமி ஆர் ஹாய் அண்ணா. ஹாய், 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 ஹாய். ஸோ எல்லாருக்கும் வந்து ஹாய் சொல்லிக்கலாம். அஞ்சலி இட்ஸ் ஓகே அண்ணா. டோன்ட் வொரி அபௌட் அதர்ஸ். நீங்க உங்க வீடியோஸ கன்டின்யூ பண்ணுங்க. உங்க வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ப்ளீஸ் கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நான் கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட இருக்கேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே அப்படி இருந்தது. சரியா? ஸோ ரொம்ப மோட்டிவேஷனா சொல்லியிருந்தீங்க. டிமோட்டிவேட்லாம் ஆகாதீங்க. டெய்லியும் ஒரு வீடியோ வந்து போடுங்க. எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னாலும், மத்தவங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் கண்டிப்பா நான் வந்து வீடியோஸ் போடலாம். ஸோ ஹாய், 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 ஹாய் சிஸ்டர். ஸோ நீங்க வீடியோஸ் போடுங்க ப்ரோ. நீங்க நல்லா பண்றீங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஸோ கண்டிப்பா பண்றேன் கோபாலகிருஷ்ணன் பிரதர். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் நெறையா பண்ணலாம். இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் பத்தி. மதுபாலா ப்ரோ யாரு சொல்றதையும் கேட்காதீங்க. நீங்க உங்க வேலைய ரொம்ப கரெக்ட்டா தான் பண்றீங்க. உங்க வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் கேட்கிற டவுட்ஸ்லாம் நல்லா கிளாரிஃபை பண்றீங்க. எஸ் கண்டிப்பா நான் நெறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். அது நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து நெறையா டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க் யூ சிஸ்டர். ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் இம்ப்ரெசிவ் அந்த வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மதுபாலா சரியா? பாலகிருஷ்ணன். ஸோ எப்போ ப்ரோ ரேங்க் லிஸ்ட் வரும்? சைக்ளோன் முடிஞ்சிருச்சு. இன்னும் ரேங்க் லிஸ்ட் வரல. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் கவுன்சிலிங் எப்போ முடியும்? பேராமெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ நடக்கும்? ப்ளீஸ் இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் பண்றேன் ப்ரோ. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் கவுன்சிலிங் தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கவுன்சிலிங் இருக்கு. அது அப்படின்னு சொல்லி நம்ம விக்ரம் எஸ் ப்ரோ வந்து சொல்லியிருக்காரு. கவுன்சிலிங் கம்ப்ளீட் முடியுமா? எஸ். அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 10 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சைக்ளோன் காரணத்தினால. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஸோ இந்த டிசம்பர் 10க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து, மேபி வந்து மெரிட் லிஸ்ட் வரலாம். ஸோ நம்மளும் நிறையா வட்டம் சொல்லி சொல்லி போயிட்டே இருக்கு. வரட்டும் பார்ப்போம். ஓகே. ஸோ நந்தினி சீனு. ஹாய் ப்ரோ. ஹாய், ஹாய், ஹாய். ஹாய் சிஸ்டர். சரியா? தேவி தேவி தேவராஜ். நீங்க போட்ட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கேன்னா, ஸோ நீங்க நெறையா வீடியோஸ் டெய்லி போடுங்க ப்ளீஸ். ஸோ கண்டிப்பா நான் வந்து போடுறேன் சிஸ்டர். கண்டிப்பா நம்ம வந்து பண்ணலாம். சரியா? ஸோ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கேன். ஸோ பார்க்கலாம். நீங்க வீடியோ போடுங்க ப்ரோ. நோ ப்ராப்ளம். எனக்கு அந்த வீடியோஸ் யூஸ் ஆகலைனாலும் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அது யூஸா இருக்கும். கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரதர். பிகாஸ் நம்ம இங்க இருக்கிற எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. யாராவது ஒரு சில பேர் கண்டிப்பா தெரியாம இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த வீடியோஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே. ஸோ ஃபாக் தண்டர்ஸ். ப்ரோ அப்படி அப்படி இல்ல ப்ரோ நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. 2 பேர் சொன்னதுக்கு ஏன் ஸ்டாப் பண்றீங்க? வளர, வளர ஹேட்டர்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இக்னார் நெகட்டிவிட்டி ப்ரோஸ். கண்டிப்பா ஃபோக் தண்டர்ஸ் பிரதர். சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம பண்ணலாம். சரியா? ஸோ 2 பேர் சொன்னதுக்காக இல்ல. பட் மத்தவங்களோட மைண்ட் செட் அதுவாக இருக்குமோ! அப்பிடிங்கிற ஒரு தாட்ல தான் நான் அந்த மாரி பண்ணேன். சரியா? அந்த மாரி ஒரு வீடியோ வந்து போட்டது வேற ஒண்ணும் கிடையாது. பட் ஆனா வந்து மத்தவங்க தாட்ஸ் அப்பிடி இல்ல அப்பிடிங்கிறது எனக்கு இப்போ தெளிவா வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ விஜய பாரதி பாலா. அண்ணா யூ டோன்ட் வொரி நீங்க நல்லா பண்றீங்க. மத்தவங்க சொல்றதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஆ சேதுனா சாங் தான் ஞாபகம் வருது. ஊரு பேச்ச கண்டுக்காத, முடிவை கண்டுக்காத. ஆம் அண்ணா ஓ! திஸ் வீக் லைவ் வரமாட்டீங்களா? ஓகே. நான் வந்து கண்டிப்பா வருவேன் சிஸ்டர். ஓகே. ஸோ நேத்து உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணும்போது ப்ரோன்னு அனுப்பிவிட்டேன்னு நெனைக்கிறேன்.
ஸோ அதனால் அவங்க சொன்னது என்னென்னா, "நீ என்ன டீமோட்டிவேட்டாக இருக்கீங்க போல" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் இல்ல. அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டக்கு டக்குன்னு அந்த கமெண்ட்ஸ் பண்ணுறதுனால, யாருக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணும் தெளிவா வந்து புரியல. அதனால நான் வந்து மாத்தி மாத்தி அனுப்பிடுறேன். ஸோ டீமோட்டிவேஷன் அப்படிலாம் வந்து ஒண்ணும் இல்ல. சரியா? ஸோ டோன்ட் வரி ப்ரோ. வி ஆல் சப்போர்ட் யூ. தேங்க் யூ ரமணன் ரமணன் ப்ரோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் ஹைடெக். எம்பிபிஎஸ் ரீஷெட்யூல் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் கவுன்சிலிங் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா சொல்றேன் பிரதர். பட் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ சம்பத். அண்ணா உங்கள நம்பி தான் இருக்கோம். ஸோ கன்டின்யூ டூ யுவர் ஒர்க். டோன்ட் வொரி அபவுட் பார்க்கிங் காய்ஸ். கண்டிப்பா பண்ணலாம் சம்பத் ப்ரோ. ஸோ பார்க்கிங் காய்ஸ் கிடையாது. பட் அவங்களோட ஒரு சில ஒப்பீனியன் அது. ஓகே. ஸோ அது மத்தவங்களோட ஒப்பீனியனா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு தான் வீடியோ போட்டது. பட் அது இல்ல. ஓகே. ஸோ பார்க்கிங் காய்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ ரியாஸ் பானு. ஸோ டோன்ட் வொரி ப்ரோ. யுவர் வீடியோஸ் ஆர் யூஸ்ஃபுல். ஆல்வேஸ் சப்போர்ட் யூ அண்ணா. தேங்க் யூ. கீப் மூவிங். ஸோ தேங்க் யூ ரியாஸ் பானு சிஸ்டர். ஸோ கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. ஸோ மத்தவங்க சொல்றத கேட்காதீங்க. உங்கள டிமோட்டிவேட் பண்றவங்கள விட்டுருங்க. அத பத்திலாம் யோசிச்சு வீடியோலாம் போடாம இருக்காதீங்க. இந்த சேனல்ல இருக்கிற வீடியோஸ் அப்புறம் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ரீசென்ட்டா உள்ள லோயஸ்ட் கட் ஆஃப் சீட் கிடைக்குமா வீடியோ ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கு. சீட் கிடைக்கும்னு. ஸோ கன்டின்யூ யுவர் ஒர்க். அப்புறம் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் லேட் ஆகலாம். பட் நீங்க வீடியோ அப்லோட் பண்றது ஒரு ஹோப்க்காக பேராமெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் தான். ஸோ கன்டின்யூ யுவர் ஜர்னி. ஸோ கண்டிப்பா சிஸ்டர். கண்டிப்பா நம்ம வந்து பண்ணலாம். ஓகே. ஸோ ஜனனி ப்ரோ யார் சொன்னாங்க நீங்க வீடியோ போடலனா தான் ஸ்ட்ரெஸ் ப்ரோ. நீங்க வீடியோஸ் போடணும் ப்ரோ. நாங்க பார்ப்போம். ஸோ டோன்ட் வரி ப்ரோ. நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ கண்டிப்பா பண்ணலாம் சிஸ்டர். ஸோ ஆல் த பெஸ்ட் சொன்னதுக்கு மிக்க நன்றிகள். ஸோ சதீஷ். ப்ரோ எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியும். பட் யுவர் வீடியோஸ் பார்த்த இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலா இருக்கு. ஸோ கண்டிப்பா இருக்கும். ஸோ மத்தவங்க சொல்றத நீங்க உங்க ட்ரீம ஸ்பாயில் பண்ணாதீங்க. நீங்க எஃபோர்ட் போட்டு தான் பண்றீங்க. டோன்ட் ஃபீல். ஸோ கண்டிப்பா ஃபீல் பண்ணல பிரதர். பட் ஒரு ஒப்பீனியன் வந்து உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ சௌமியா மகேஷ். டோன்ட் வொரி அண்ணா. ஸோ யுவர் வீடியோஸ் கிவ் அஸ் ஸ்ட்ரென்த். கீப் ராக்கிங் அண்ணா. ஸோ கண்டிப்பா பண்ணலாம் சௌமியா சிஸ்டர். ஐசு ப்ரோ என்னோட கட் ஆஃப் 114.5 எனக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் ஆதிநாதர் காலேஜ் நர்சிங் கிடைக்குமா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர். ஸோ பர்ட்டிகுலரா ஒரு காலேஜில கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ கணேஷ். ஸோ அண்ணா நாங்களே ரேங்க் லிஸ்ட் வரலன்னு டிப்ரஷன்ல இருக்கோம். கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க டெய்லி வீடியோ போடும்போது ரேங்க் லிஸ்ட் வந்துட்டுன்னு இருக்கும்னு நினைச்சு வந்து பார்ப்போம். ஆனா அது வேற ஏதோ பத்தி இருக்கும். ஸோ அதனால தான் நேத்து அப்படி நான் கமெண்ட் தப்பா எடுத்துக்காதீங்க. டெய்லி வீடியோ போடாதீங்கன்னா 3 டேஸ் ஒன்ஸ் அந்த மாரி போடுங்க. கைண்ட் ரெக்வெஸ்ட். ஒன்லி நாட் ஆர்டர். ஸோ அதான் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சொன்னது. அதாவது வேற ஒருத்தவங்க ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நம்ம தப்பாலான்னு சொல்லல. பட் என்ன சொன்னார்ன்னா, அதாவது நீங்க வந்து டெய்லியும் வீடியோ போடுறீங்க. பட் நம்ம பேராமெடிக்கல் மெரிட் லிஸ்ட், ரேங்க் லிஸ்ட் ஏதோ வந்துருச்சுன்னு நெனச்சு நம்ம பார்ப்போம். பட் அங்க வேற ஏதாவது ஒரு வீடியோ வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த மாரி பண்ணாதீங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொறைஞ்சிரும். ஸோ 3 டேஸ் ஒன்ஸ் இந்த மாரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஸோ நான் யார் அந்த கமெண்ட் பண்ணாங்கன்னு கூட நான் மறந்துட்டேன். பிகாஸ் இதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்ல. பட் அவங்களோட கருத்த நான் வந்து எடுத்துக்கிட்டு அந்த வீடியோ வந்து பண்ணேன். சரியா? யாரு பண்ணாங்க அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. பட் இது ஒரு வேள எல்லாருடைய ஒப்பீனியனா இருக்குமோ! அப்படின்னு நெனச்சு நான் வந்து எடுத்து பண்ணது. சரியா? வேற ஒண்ணும் இல்ல கணேஷ் பிரதர். ஸோ நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. சரியா? ஸோ அதாவது ஆம் இது எல்லாரோட ஒப்பீனியனா இருந்தால் நம்ம அத ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனச்சு தான் நான் வந்து பண்ணது. பட் மேக்ஸிமம் எல்லாரும் அத விரும்புறாங்க. நம்ம போடுற வீடியோஸ்லாம் வந்து போடுங்க. ஸோ இன்ஃபர்மேட்டிவா தான் இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஹோப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பண்ணலாம் பிரதர். அ உங்களுக்கு இந்த மாரி வீடியோஸ்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா வந்து அத நீங்க வந்து உட்டுருங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது மத்த யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்பி அத நாங்க போடுறோம். அத நம்பி தான் இனிமேல் நாங்களும் அத போட்டுட்ருக்கோம். சரியா? அதனால வந்து உங்களோட அந்த ஆர்டர வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாரி நான் வந்து சொல்றேன். சரியா? அதாவது 3 டேஸ் ஒன்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் கன்சியூமிங். அதாவது 3 நாளைக்கு ஒரு வீடியோ அப்படிங்கும்போது, நம்ம சேனலும் அந்த மாரி வந்து ஒர்க் அவுட் நெறையா பண்ணிட்டு இருக்கோம். சரியா? திடீர்னு 3 நாளைக்கு ஒரு வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாயில் ஆயிரும். நம்ம ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ அத ரீச் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் தான் வந்து முடியும். ஸோ அதனால வந்து நம்ம டெய்லியும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஹார்ட் ஒர்க் வந்து பண்றோம். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா, அந்த வீடியோ நீங்க பாருங்க. இல்ல அப்படின்னா வந்து நீங்க வந்து ஜஸ்ட் அத வந்து நீங்க லீவ் பண்ணிருங்க. சரியா? ஸோ சாரி பிரதர். ஓகே.
நீங்கள் வீடியோ போடுங்க ப்ரோ, நோ ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ போடலாம் பிரதர். ஸோ லாவண்யா ரோஸ், ஸோ உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ணா. ஸோ நீங்கள் வீடியோஸ் போடுறத கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு உங்கள் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் கண்டினியூவாக வீடியோ போடுங்க. கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் லாவண்யா சிஸ்டர். ஸோ கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே. ஸோ ப்ரோ ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்? ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக வந்து வரும். ஸோ டோன்ட் வரி அபவுட் அதர். ஸோ கண்டிப்பாக ஒரிலாம் பண்ணலை. ஒரு ஒப்பீனியன் தான் கேட்டேன். ஓகே. ஸோ டோன்ட் வரி அண்ணா. ஸோ கண்டிப்பாக டோன்ட் ஒரியெல்லாம் பண்ணலை. ஓகே. ஸோ இவர் நம்ம விக்ரம் எஸ். ஸோ அவர் வந்து பெருசாக வந்து சொல்லியிருந்தார். ஸோ டோன்ட் வரி அபவுட் அதர். ஸோ 2 மெம்பர் சொன்னதுக்கு நீங்கள் டிமோட்டிவேட் ஆனால் அப்போது நம்ம அப்கிரேடிங் ஃபார்மர் சேனல் வாட்ச் பண்ணுற எல்லாரும் நீங்கள் போடுற வீடியோ தான் மோட்டிவேஷனாக இருக்குது சொல்கிறாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட்டடாக யூ ப்ரோ. ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி, கண்டினியூ திஸ் சேனல், ஆல் ஆர் சப்போர்ட்டிங் யூ. நெக்ஸ்ட்டு திஸ் டிப்ரெஷன் வீடியோ போடாதீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணி பேசுகிறத பார்த்தா நானே அழுதுட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ பட் எனக்கும் அந்த இதை நான் கமெண்ட்டை ரீட் பண்ணும்போது எனக்கும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். ஸோ நம்ம ஒரு வீடியோக்காக இப்படி பண்ணுறாங்களே, ஸோ நம்ம என்ன அப்படி என்ன நம்ம அதில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எனக்கே ஃபீல் பண்ண தோணிருச்சு. பட் ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். பி ஹாப்பி ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கவுன்சிலிங் ஃபீஸ், ஹவு டு பே, சண்டே லைவ் கமெண்ட் ரீட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. நான் உங்களை மோட்டிவேட்டடாக இருக்கேன். ஸோ யூ கண்டினியூ, டோன்ட் வரி அபவுட் அதர்ஸ். எங்களுக்கு பேராமெடிக்கல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க யார் இருக்காங்கன்னு பார்த்தா யூடியூப்பில் அப்போ தான் அப்கிரேடிங் ஃபார்மர் சேனல் பார்த்தேன். எவ்ரிடே யுவர் வீடியோ வாட்ச் பண்ணுவேன். கமெண்ட், லைக், சாட் எல்லாம் பண்ணுறேன். நம்ம அப்கிரேடிங் சேனல் இல்லைன்னா நாங்கள் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருப்போம். பட் இப்போ நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு ப்ரோ. ஸோ இருக்கீங்க எங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நான் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்ப் நான் பண்ணிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன். சரியா? ஸோ விக்ரம் எஸ் ப்ரோ. ஸோ பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் ரீட் பண்ணும்போது நானும் அந்த எமோஷனல் ஆகிட்டேன். சரியா? ஸோ பண்ணலாம். ஓகே. கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே. கவியாஞ்சலி, டோன்ட் திங்க் அபவுட் அதர்ஸ், யூ கண்டினியூ யுவர் ஒர்க், கீப் ராக்கிங். ஸோ கண்டிப்பாக பண்ணுறேன் சிஸ்டர். ஓகே. ஜேகே பிரியா ப்ரோ, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க. பிகாஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ண பிறகு தான் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் புரியும். ஸோ யூ டூயிங் எ குட் ஜாப். கண்டிப்பாக சிஸ்டர். அந்த ஒரு ரீசனால தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ இந்த பேட்ச் இல்லை அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு பேட்சில் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக தான் பண்ணுறது. கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே. ஸோ யூ டோன்ட் வரி, வி ஆர் வித் அஸ் டு சப்போர்ட் யூ ஃபார் ஆல் த டைம்ஸ். கண்டிப்பாக சிஸ்டர். ஜேகே பிரியா, யூ டூ பெஸ்ட். அதனால தான் 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்னால தான் வந்து ரீச் பண்ணது. ஸோ நம்மளோட ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்னாலே தான் நிறைய பேர் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ பாலா ஸ்மார்ட்டர், நீ போடு ப்ரோ. சொல்லுவானுங்க வேணும்னு. சாரி, சொல்கிறவனுக்கு வேணும்னு போய் வேற எங்கன்னா பார்க்கட்டும்னு சொல்லுங்கள். ஓகே. ஸோ ரெகுலர்ஸ் வீடியோஸ் வேணும் ப்ரோ. எங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணிடாதீங்க. ஓகே. கண்டிப்பாக நான் போடுறேன் பிரதர். நம்ம போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் வேணும் அப்படின்னா வந்து பாருங்கள். ஸோ அதர்வைஸ் அந்த டாபிக் வேணாம் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு லீவ் பண்ணிடுங்க. சரியா? பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஏதாவது ஒரு சம்திங் ஸ்ட்ரெஸ் ஏற்படுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து லீவ் பண்ணிடுங்க. நம்ம வந்து ரெகுலர்ஸாக வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ என்ன மை சஜஷன்ஸ் அபவுட் திஸ், யார் உங்களை டிமோட் பண்ணுறாங்களோ அன்சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாம் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது யூஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கீப் தட் பாயிண்ட் அலோன் இன் மைண்ட் அண்ட் கீப் கிவிங் யுவர் ப்ரோ. தட்ஸ் இட். ஸோ சாரி, இந்த கமெண்ட் யாருக்காவது ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா சாரி சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னா டிமோட்டிவேட் அப்படின்னு சொல்லி இல்லை. அதாவது நம்ம ஒரு செட் ஆஃப் கோல், அதாவது செட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அந்த டயத்தில் ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷன், அவ்வளோதான். டிப்ரெஷன் அது கூட பெருசாக ஒன்றும் இல்லை. பட் நம்ம பண்ணுறது கரெக்டாக, ஸோ நம்ம சேனல் க்ரோத்துக்காக பண்ணுறோம். பட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதை எப்படி வந்து நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணுது. ஸோ அதர்வைஸ் நத்திங், டிமோட்டிவேஷன்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ ரமேஷ் பாபு, ஸோ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ. 2 பேருக்காக 2K கஷ்டப்பட போவாங்க. ஸோ வீடியோ போடுங்க ப்ளீஸ். ஸோ கண்டிப்பாக வீடியோ போடுறேன் சிஸ்டர். உங்கள் வீடியோஸ் யூஸ்ஃபுல் தான் இருக்குது ப்ரோ. ஸோ கண்டிப்பாக பிரதர் சிஸ்டர். ஓகே. ஸோ இந்தியா மாரியப்பன், கண்டிப்பாக பண்ணுறேன் சிஸ்டர். கனத்தனம், ஹாய் அண்ணா. ஸோ நீங்கள் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் சிஸ்டர். வனிதா, அண்ணா யுவர் வீடியோஸ் எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 2 or 3 மெம்பர்ஸ்க்காக வீடியோ போடாமல் இருக்காதீங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோஸ். கண்டிப்பாக நம்ம வந்து போடலாம் சிஸ்டர். ஸோ எல்லோரும் மொத்தம் ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜெயபாண்டி பிரதர், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லியிருப்பாருன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
கமெண்ட்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "என்ன ப்ரோ உங்களுக்கு உங்கள பார்க்கும்போது கோவமும் வருது, சிரிப்பும் வருதுன்னு" சொல்லியிருப்பாரு. கோவம் எதுக்காண்டி வருது அப்படின்னா, பர்சனலா திங்க் பண்றேன் அப்படின்னா, இந்த 2 பேருக்காக இப்படி வீடியோ போடுறதெல்லாம் வந்து ஒரு விஷயமா? அப்படின்னு சொல்லி கோவப்படலாம்னு நெனைக்கிறேன். சிரிப்பு எதுக்கு தட் சேம் ரீசன். அதாவது இந்த 2 பேருக்காக இந்த ஒரு வீடியோலாம் போடுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஸோ அந்த மாரி சிரிப்புக்காக அப்படி சொல்றாருன்னு நெனைக்கிறேன். ஸோ யாரு சொன்னது? கம்யூனிட்டி ரேங்க் அண்ட் சேம் கட் ஆஃப் உள்ளவங்களுக்கு எப்படி ரேங்க் குடுப்பாங்கன்னு, நீங்க போடுங்க வீடியோ. ஸோ அந்த வீடியோ 2மே பார்த்தீங்கன்னா, இவரா சொன்னாரு ஆக்சுவலா. கம்யூனிட்டி ரேங்க் சேமாக அதாவது கம்யூனிட்டி ரேங்க் வந்து கம்மியா இருந்தா சீட் கிடைக்குமா? அதே மாரி கட் ஆஃப் வந்து சேமா இருந்தா எப்படி ரேங்க் குடுப்பாங்க? இது 2மே பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லி தான் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஒரு ரேங்க் டிஃபரண்ட்ல என்ன வேணும்னாலும் நடக்கலாம். என் ஸ்டோரிய சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. அவர் வாழ்க்கையில நடந்த பெர்சனலா ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்கூல்ல வந்து குவிஸ் ப்ரோகிராம் நடந்ததாம். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்துனாங்க. அதில அதாவது ரைட்டிங் எக்ஸாம் மாரி நடத்துனாங்களாம். அதில இவர் இவரோட கிளாஸ்மேட் 2 பேரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து சேமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரியா? பட் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு குடுத்தாங்க அப்டின்னா, இவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து குடுத்துருக்காங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபாபெட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் வராராம் இவரோட ஃப்ரெண்ட். அதனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் மிஸ் ஆயிருச்சு அப்டின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் கட் ஆஃப் பட் சாரி சேம் கட் ஆஃப் இல்ல நம்ம அங்க போவேணாம். சேம் ஸ்கோர் பட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட ஃப்ரெண்டுக்கு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபாபெட் ஆர்டர்ல வந்து அவருக்கு வந்து போய் சேர்ந்துருச்சு. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு அதோட ட்ரூ மீனிங் தெரியும். 1 ரேங்க்ல என்னென்ன வேணா நடக்கலாம். ஸோ ஏதோ 2 பேர் சொன்னதுக்காக அந்த மாரிலாம் பண்ணாதீங்க. ஸோ பாசிட்டிவ் கமெண்ட் பண்றவங்க பாருங்க சரியா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 மோட்டிவேஷன் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறையா வந்து பண்ணலாம் பிரதர். ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் மோட்டிவேஷன் வேர்ட்ஸ். அவரோட ஸ்டோரியிலேருந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அத நான் வந்து பர்சனலா மீட் பண்ணதில்ல. பட் நெறைய பேர் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ சேம் ஸ்கோர் பட் அல்ஃபாபெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், இவருக்கு செகண்ட் பிரைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். சரியா? ஸோ இக்னோர் நெகட்டிவிட்டி அண்ட் கீப் கன்டின்யூ யுவர் ஒர்க். ஸோ யூ ஆர் ஸோ ஹெல்ப்ஃபுல். ஸோ தேங்க் யூ ப்ளூ பாய் சிஸ்டர். சாரி ப்ளூ பாய் பாய். ஸோ தேங்க் யூ பிரதர். பாரதி ராஜா. ப்ரோ யுவர் வீடியோஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். டூ நாட் கன்டின்யூ தட் ப்ரோ. கண்டிப்பா கன்டின்யூ பண்ணுவேன் பிரதர். தேங்க் யூ. ஸோ எட்வின் ஜெகன். ஸோ நீங்க போடுங்க ப்ரோ. உங்க வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ப்ரோ அல்ட்ரா காலேஜ் ஆஃப் பார்மசியில 1 இயர்க்கு ஹாஸ்டல் ஃபீஸ் பிளஸ் எக்ஸாம் ஃபீஸ் டோட்டல் அமௌண்ட் ஏதாவதும் தெரியுமா ப்ரோ? ஸோ எனக்கு தெரியல. சரி ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலேஜும் டிஃபரெண்ட்டா இருக்கும். பட் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து 8000 சம்திங் நாங்க வந்து அத வந்து பே பண்ற மாரி வந்திருந்தது ஒரு செம்முக்கு. அதே தான் எல்லா காலேஜ்லயும் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ சாரி பிரதர். ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஓகே. ஸோ ஏஆர் நம்பர் எப்போ வரும்? அப்ளைட் ஆஃப்டர் எக்ஸ்டெண்டட் டேஸ். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ண டேட்ல அப்ளை பண்ணவங்களுக்கு அதாவது 28, 29, 30 இதில அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னும் வந்து ஏஆர் நம்பர் இன்னும் வரல. வெயிட் பண்ணுங்க. ஓகே. டோன்ட் வரி ப்ரோ. ஸோ கண்டிப்பா ஒரிலாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர். நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல போறோமா? ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போட்டது. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். யாரும் வந்து என்ன கமெண்ட் பண்ணல. ஓகே. ஸோ இந்த வீடியோல வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா வந்து யாரும் ஹெட்லாம் பண்ணல. சரியா? ஸோ அதாவது அவங்களோட சஜஷன்ஸ் வந்து சொன்னாங்க. அதாவது அந்த கணேஷ் அப்படிங்கிறவர் வந்து அவரோட சஜஷன்ஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்க டெய்லியும் வந்து இந்த மாரி வீடியோ போடாதீங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம நெறையா வச்சு நம்ம வந்து பார்ப்போம் அந்த வீடியோவ. பட் நீங்க வேற ஏதாவது ஒரு வீடியோ கன்டென்ட் வந்து போடும்போது, அதில இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ அதனால அடுத்து நீங்க ரியலா வந்து மெரிட் லிஸ்ட் வரும்போது வீடியோ போட்டாலும், உங்க வீடியோஸ் வந்து பார்க்க தோணாது. ஸோ அந்த மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னு அப்படின்னா, என்ன சொல்றது தெரியலையே ஒண்ணும். அது அவரோட ஒரு மைண்ட் செட். அதாவது அப்படிதான் நெறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு நெனச்சு நான் வந்து வீடியோ போட்டேன். சரியா? அதான் வந்து வீடியோ போட்டதுக்கு மெயின் ரீசன் அதான். ஸோ ஒருத்தர் சொல்ட்டாரு. அவரும் தைரியமா சொல்ட்டாரு. இந்த மாரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ட்டாரு. இதே மாரி தான் மத்தவங்களும் இருப்பாங்களோ அப்படின்றக்காக வீடியோஸ் வந்து போட்டது. பட் இந்த மாரி யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி நான் வந்து திங்க் பண்ணிட்டேன். சரி அதாவது நெறைய பேர் வந்து மோட்டிவேஷனலா நெறைய சொல்லியிருக்கீங்க. நான் வந்து ஆக்சுவலா நான் டிமோட்டிவேட்லாம் ஆகல. பட் நெறைய பேர் இப்படி இருப்பாங்களோ! அப்படின்னு நெனச்சு நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டது. சரியா? ஸோ அதனால தான் வந்து வீடியோல சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. வேண்டாம் அப்படின்னாலும் பயப்படாம கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால வந்து நோ ப்ராப்ளம் கணேஷ் பிரதர். அது உங்களோட ஒப்பீனியன். நீங்க அத சொல்ட்டீங்க. சரியா? ஸோ அது மத்தவங்க ஒப்பீனியனாக இருந்தால் நம்ம அத வந்து ஃபாலோ பண்ணலாம்னு நெனச்சோம். பட் வந்து மேக்ஸிமம் அத விரும்புறாங்க. வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். கவுன்சிலிங் சம்மந்தமா. உங்களுக்கு வேண்டும் அதாவது இந்த டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து பாருங்க.
அதர்வைஸ் ஜஸ்ட் லீவ் பிரதர். ஓகே. ஸோ அது பிரதராக இருந்தாலும் சரி, சிஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஜஸ்ட் அத லீவ் பண்ணிடுங்க. சரியா? ஸோ மத்தபடி அதில ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, யாருடைய மனதையும் காயப்படுத்துவதற்கோ, இல்ல வேற எதுக்கோ வந்து கிடையாது. சரியா? ஸோ ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். சரியா? ஸோ நம்ம சேனலுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் நெறைய விஷயங்கள அவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த மாரி பண்ணுங்க, அந்த மாரி பண்ணுங்க நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில ஏதாவது ஹர்ட்ஃபுல்லா இருந்தது அப்டின்னா வந்து சாரி. ஸோ கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ கணேஷ் பிரதர். ஸோ சாரி. சரியா? ஸோ நான் உங்கள ஹர்ட் பண்ற மாரி ஏதாவது நடந்தது அப்டின்னா சாரி. ஓகே. ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு வந்து லைவ் வர முடிஞ்சா வந்து வருவோம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கார்த்திகை. சரியா? நெறைய பேர் வந்து இந்த விளக்கு போடுறது இதெல்லாம் வந்து பிஸியா இருப்பீங்க. பட்டு அந்த டயத்துல நம்ம லைவ் பண்ணி உங்களோட ஒர்க்க நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்குதா? அப்டிங்கிறத வந்து பார்ப்போம். சரியா? அப்படி இல்ல, டிஸ்டர்ப் பண்ற மாரி இல்ல அப்படின்னா, நம்ம லைவ் வந்து ட்ரை பண்றோம். ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.